அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் கிராம உதவியாளருக்கான எழுத்துத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத நிறையா மாவட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறாங்க. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் தாலுக்காவில் இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலாக அவர்களுடைய அட்ரஸ்க்கே பார்த்திங்கன்னா தபால் மூலமாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இதற்கான எழுத்துத் தேர்வு அப்படிங்கிறது 29/11/2025 இந்த மாதம் 29ஆம் தேதி நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் டைமிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தம் 1 மணி நேரம், 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 1 மணி நேரம். ஸோ இந்த லெட்டர் கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் கூடவே நேர்முகத் தேர்வு எப்போ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹால் டிக்கெட்டையும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த லெட்டரை நம்ம எக்ஸாமுக்கு போகும்போதாகட்டும் சரி, நேர்முகத் தேர்வுக்கு போகும்போதும் சரி, இந்த லெட்டரை கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் 4 to 5 எக்ஸாம் போட்டிருக்கிறாங்களா. ஸோ இதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 3:50க்கு மேலே யாருக்குமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 4 to 5 பார்த்திங்கன்னா எக்ஸாமு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அப்படி பார்க்கும்போது 3:50க்கு மேலே யாரையுமே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 4:50 எக்ஸாம் முடிகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஸோ அதுக்கு முன்னாடி யாரையுமே பார்த்திங்கன்னா வெளியேற அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் எக்ஸாம், அதில் 50 நிமிஷம் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹாலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான அனுமதி சீட்டினை தேர்வு அறைக்கு தவறாமல் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃப் கொண்டு போகணும். ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, இதனுடைய ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் தேவையில்லை, இதனுடைய ஒரிஜினல் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இந்த தேர்வுக்கு தபால் மூலமாக வந்தது இல்லையா, அந்த அனுமதி சீட்டையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹால் டிக்கெட் கொண்டு போகல அப்படின்னா எக்ஸாமுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த லெட்டர் அப்படிங்கிறது முற்றிலும் தற்காலிகமானது தான், எழுத்து தேர்வுக்கு மட்டும்தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சே பார்த்திங்கன்னா வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக கொடுக்கறது தான். ஸோ ஃபோனு, புத்தகங்கள், கைபேசிகள், வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் தேர்வு மையத்துக்கு எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு பார்த்திங்கன்னா இந்த டேட்லேருந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் நேமு. ஸோ இந்த ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வுக்கு எப்போ வரணும் அப்படிங்கிற மாதிரி ஹால் டிக்கெட்டு. ஸோ இது ரெண்டுமே ஒரே லெட்டராக தான் நமக்கு வரும், தனித்தனியாக அனுப்ப மாட்டாங்க. ஸோ ரெண்டையுமே நேர்முகத் தேர்வுக்கு போகும்போது அதனுடைய ஹால் டிக்கெட்டையும், எக்ஸாமுக்கு போகும்போது அதனுடைய ஹால் டிக்கெட்டையும் தவறாமல் கொண்டு போகணும். ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது காலையில் டைமிங் போட்டிருக்காங்க. ஸோ 9 மணிக்கு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி மதிப்பெண் சான்று, அதே மாதிரி 2025ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட இருப்பிடச் சான்று, பிறப்பிடச் சான்று, அதே மாதிரி ஆதார் அட்டை அசல், வாக்காளர் அடையாள அட்டை அசல், அதே மாதிரி ஜாதி சான்றிதழ். இது 3மே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொண்டு போகணும். ஏன்னா ஜெராக்ஸை நம்ம ஏற்கனவே போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டோம். இங்கே கொண்டு வர சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அது 10ஆம் வகுப்பு சான்றிதழ் ஆகட்டும், இருப்பிடச் சான்றிதழ் ஆகட்டும், பிறப்பிடச் சான்றிதழ் ஆகட்டும், ஆதார் அட்டை, அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே ஒரிஜினல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 ஃபோட்டோ கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது முன்னுரிமை கோருவது, அதாவது பிஎஸ்டிஎம் ஆகட்டும், அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், அதே மாதிரி விடோ சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி வேறு ஏதாவது முன்னுரிமை கோருவதற்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே தவறாமல் எடுத்துகிட்டு போயிடணும். அதே மாதிரி இந்த லெட்டரையும் இதுதான் நமக்கு ஹால் டிக்கெட்டு, இதையும் தவறாமல் கொண்டு போயிடணும். ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் இல்லீகலாக அதாவது காசு வாங்கிட்டு இந்த பதவி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு யோசிக்க தோணலாம். அப்புறம் எதுக்கு இந்த ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு.
ஸோ அவங்க காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களோ பண்ணலையோ நம்ம வேலை என்ன அப்படின்னா, ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம், போய் என்ன ப்ராசஸ்னாவது தெரிஞ்சுக்கலாம். போய் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுங்கள், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மீறியும் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நம்ம பேர் வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இருக்குது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு ஸோ எங்களுடைய விண்ணப்பம் வந்து எதனால் நிராகரிக்கப்பட்டது அந்த தகவலையும் கேட்கலாம். செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பேரையும் கேட்கலாம். அவங்களுக்கு என்ன இன்டர்வியூவில் மார்க் போட்டிருக்கிறாங்க, எழுத்து தேர்வில் என்ன மார்க் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லா தகவலையுமே வந்து நம்மளுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து ஈஸியாக வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.